வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். அந்த வருடம் தான் அந்த 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க புதுமண தம்பதியருங்களாம். கணவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சுங்களாம். அவருடைய வீட்டு வாசல் எப்படி இருக்கிறோம்னா, ஒரு 5 படி ஏறுனோன தான் அவருடைய வீட்டு வாசல் இருக்குமாம். இந்த சைக்கிள எப்பவுமே இந்த 5 படியில இறக்க முயற்சி பண்ணுவாருங்களாம் கணவர். அந்த மாதிரி முயற்சி பண்ற நேரத்துல அவருடைய செருப்பு சறுக்கிட்டு போயிடுமாம். அதுல எங்க விழுந்துற போறோமோ நெனச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருங்களாம், செருப்பு இல்லாம அந்த சைக்கிள தள்ளுவாருங்களாம். பின்னாடி இருந்து மனைவி என்ன பண்ணுவாங்களாம், அவருடைய செருப்ப கையில எடுத்துக்கிட்டு இறங்கி வருவாங்களாம். இது வாடிக்கையா நடக்கிறதுங்களாம். திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய மச்சான், அதாவது தன்னுடைய மனைவியுடைய தம்பி அந்த வீட்டுக்கு வந்தாருங்களாம். காலை அதே மாதிரி கணவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த 5 படியில பொறுமையா இறக்குனாருங்களாம். பின்னாடியே மனைவி செருப்ப இழுத்துக்கிட்டு இறங்குனாங்களாம். இத பார்த்துக்கிட்டே இருந்தாருங்களாம் மச்சான். தன்னுடைய மனைவியுடைய தம்பி, அதாவது இவருடைய மச்சான் இந்த வீட்ல 3 நாள் இருந்துட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டாருங்களாம். போன உடனே அவருடைய தந்தை கேட்டாருங்களாம். அதாவது இவருக்கு மாமனாருன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு இவர் சொன்னாருங்களாம், மாப்பிள்ளை எல்லாம் நல்ல விதமா தான் இருக்கிறாரு. ஆனா ஒரே விஷயம், அக்கா செருப்பு எடுத்தாதான் மாப்பிள்ளை தினம் ஆபீஸ்க்கே போறாரு அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி சிரிப்பு கதையில இருந்து நம்ம என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம். அத நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட சொல்றோம், மத்தவங்க அந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறாங்க. இப்படிதாங்க பல குடும்பங்கள்ல தகவல்கள் போய் சேர்ந்து அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வருது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.